2024 ரிலீஸ் ஆன இன்னொரு நல்ல மூவி லக்கி பாஸ்கர். இந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி, லீட் ரோலில் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, ரீத்து ராக்ஸ், இப்படி எக்கச்சக்கமான நல்ல நல்ல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. தெலுங்கில் ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான ஒரு படமாக இருக்குது. எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் ஜாகன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் புரியும்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரெமிஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேம் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சம்பவங்கள் 90s பீரியடில், எஸ்பெஷலி அண்டர் த ரெயின் ஆஃப் பிக் புல் என்னென்ன காமெடிலாம் நடந்துச்சு, என்னென்ன ஸ்கேம்லாம் நடந்துச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒரு பேசிக் ப்ரெமிஸ். படத்தோட ஓப்பனிங்லேயே அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹர்ஷத் மேத்தாவை ஹர்ஷா மேரா அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்டையர்லி பாம்பேயில் எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் ஆடியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தெலுங்கில் பேசப்பட்டிருக்கு. தலால் ஸ்ட்ரீட் பற்றி பேசுகிறப்பவே நமக்குலாம் ரொம்ப ஒரு புல்லரிப்பாக இருக்கும், எஸ்பெஷலி 92 ஸ்கேம் பார்த்தவங்களுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படம் ஒரு ரொம்பவே என்ஜாயபிளான ஒரு ஃபிலிம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், அப்புறம் ஃபைனலாக இந்த படத்துக்கான மார்க்ஸ் நம்ம கொடுக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். படத்தோட ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு புரியாத ஒரு கான்செப்டை என்டர்டெய்னிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த விதத்தில் டேரக்டருக்கு ஒரு பாராட்டுக்கள். அதோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் அந்த மிடில் கிளாஸ் எமோஷன், அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வர நிறையா காட்சிகள் நம்மளே ரிமைண்ட் பண்ணுது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் சம்மன் ஃப்ரம் மிடில் கிளாஸ் செக்ஷன், கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நிறையா டைமில் கனெக்ட் ஆகும். நீங்கள் ரித்து ராக்ஸ் கேரக்டர் எடுத்துக்கோங்களேன். சின்ன வயசில் பசங்களாம் கண்டிப்பாக ஓட்டியிருப்பாங்க. அட் ஒன் பாயிண்ட் உங்ககிட்ட அந்த பொருள் இல்லை, என்கிட்ட அந்த பொருள் இருந்துச்சு, என் வீட்டில் பார்ட்டி பெருசாக பண்ணுவோம், வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆரம்பித்து சீனியர் ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனையிலேருந்து எக்கச்சக்கமான சம்பவங்கள் மிடில் கிளாஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். நம்மள ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்கு நமக்கே தெரியாமல் அட்ராக்ட் ஆகி உள்ளே போயிடுறோம். கடன் தொல்லை, சொந்தக்காரன் மதிக்கலை, ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்க முடியல, நினச்சதை வாங்க முடியல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி எல்லாரையும் கரை சேர்க்கணும், இப்படி எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பணம் விஷயத்தில் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மயங்க தான் செய்வான். அதுக்கு டெம்ப்ட் ஆகாமல் இருக்கிறவங்க ரொம்பவே கம்மி தான். 70 to 80% கனவு காண்ற அந்த ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதை நோக்கி தான் எல்லோரும் போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் தான். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பர்சன் தான் இந்த லக்கி பாஸ்கர். படத்தில் இந்த மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ்லாம் தாண்டி இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். லீட் ரோல் நடித்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், சுற்றி வர சைடு ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஹானஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தில் த்ரூ அவுட் வர அந்த என்ஜாயபிள் ட்விஸ்ட் செம்ம ஜாலியாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத டைமில் ஒரு ஃபன்னியான ட்விஸ்ட் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு. அந்த ஃபாதர் கேரக்டரை வச்சு வர அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் ஜாலியான வேலை நம்மளை என்டர்டெயின் பண்ணுது. பாசிட்டிவ் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே, எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, லேகே ஆகலை. நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்ட ஸ்டேஜில் முடிச்சிடுவீங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அந்த ஸ்க்ரீன் ப்ளே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ஒரு லூசுத்தனமான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னு எங்கேயுமே பெருசாக கிடையாது. ஹீரோ 10 பேர் அடிக்கிறது, லூசுத்தனமான லாஜிக் இருக்கிற நிறையா சீன்ஸ் இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு பிக்கெஸ்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் பாசிட்டிவ் திங், இந்த படத்தோட ஃபிலாசபி. இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது இந்த ஃபிலாசபிக்கு, நம்ம அதை நெகட்டிவ்ஸில் சொல்லுவோம். பாசிட்டிவில் வர ஃபிலாசபி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் நிறைய டயலாக்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஒரு முக்கியமான கேரக்டர், நீ முன்னாடி காசு தேவைக்காக சம்பாதிச்ச, இப்போ உன்னோட கில்ட்டி ப்ளஷருக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்கிற அந்த வசனமாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான காட்சிகள் ஃபிலாசபிக்கலாக ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது. பணம் மட்டும்தான் லைஃப் கிடையாது, பணத்தை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நிறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பணம் வந்தால் எப்படிலாம் நம்ம போதைக்கு அடிமையாகிற மாதிரி ஆகும், எப்படிலாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், நம்மளோட ஒர்க் சைடை எப்படி பணம் கொண்டு வரும், நம்மளுக்கு அறிவுறுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. சொன்னாங்க அந்த 7 ஹோலி சைன்ஸில் க்ரீடும் ஒன்றுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தோட எனக்கு பிடிக்காத ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த ஹீரோ வர்ஷிப்பிங். நான் அப்படியே சொன்னேன், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பெருசாக யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ன்றது ஹீரோ 10 பேர் அடிக்கிறது மட்டும் கிடையாது, ஹீரோக்கு எப்பயுமே ஒரு வெள்ளை சாயம் பூசுறது. இந்த படத்தில் எப்பயுமே அவர் ஒரு கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்பவே லைக்கபிளான கேரக்டராக அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மிடில் கிளாஸ் எமோஷன்ஸை அவர் மேலே தெளித்து ஈஸியாக கனெக்ட் பண்ண வச்சு அவர் நல்லவராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கிளாஸியாக இருக்க வேண்டிய இந்த படத்தில் ஒரு காட்சி வருது. ஒரு முக்கியமான டைமில் ஒரு வில்லன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஹீரோ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் ஃபேமிலிக்காக அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு தெரியுமா, சம்மந்தமே இல்லாமல் துல்கர் சல்மானை பற்றி பாராட்டு மழையாக கொட்டுறாரு. எதுக்காக கொட்டுறான்னு தெரியல. அவன் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கான், அவன் ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்ணுவான், அவன் உண்மை நிம்மதியாக தூங்குவான், நம்மள மாதிரி அவன் கிடையாது, பணத்துக்காக அவன் ஆசைப்பட மாட்டான், அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக் பேசிகிட்டு இருக்காரு சம்மந்தமே இல்லாமல். அந்த படம் ஃபுல்லாகவே அவன் பணத்துக்காக தான்டா சம்பவம் பண்ணுறான், கடைசி வரைக்கும் அவன் தான்டா பண்ணிகிட்ருக்கான். ஸ்பாயிலர் அலர்ட். ஸோ இவ்வளோ நடந்துமே ஹீரோவை மட்டும் அந்த ஒரு புனித சாயல்லையே இவங்க கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை.
அனிமல் இந்த மாதிரி படத்துலலாம் நச நசன்னு கத்திட்டு இருந்தவங்க இந்த படத்தில் இவன் தப்பான கேரக்டராக இருக்கானே ஜெயிக்கிறானே அப்படின்னு எங்கேயுமே கவலைப்படல போல் என்னன்னு தெரியல. அதான் சொல்கிறேன், இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் ஒரு மட்டமான கிளைமேக்ஸ். ஐ மீன் நாட் மட்டமான கிளைமேக்ஸ், சினிமாட்டிக்காக வேறு லெவல், அதாவது மேக்கிங் வைஸ் எல்லாமே வேறு லெவல். பட் நீங்கள் அந்த சோஷியல் நாம்ஸ் அதுலேருந்து டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தப்பான எக்ஸாம்பிளை அவர் செட் பண்ணுறாரு. ஏக்கா தப்பு பண்ணால் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை மிடில் கிளாஸ்க்கு கொடுக்கறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கான்ட்ராடிக்டிங் ஃபிலாசபி. ஆல்ரெடி இவர் ஒரு படம் எடுத்தார், அந்த படம் நான் பார்க்கல வாத்தின்ட்டு. அந்த படத்தை நம்ம ஊரில் இருக்கிற லெஃப்ட் விங் பீப்புளெலாம் வச்சு செஞ்சாங்க. எஜுகேஷனில் சம்திங் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த படத்துலேயும் அந்த கான்ட்ராடிக்டிங் ஃபிலாசபி கண்டிப்பாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, படத்தில் நிறைய சீனில் பணம் மட்டும் போதாது, பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது, பணம் வந்து க்ரீடு அது இதுன்னு நிறைய வசனங்கள் தத்துவ ரீதியாக சொன்னாலுமே கடைசியில் பணத்தோடு தான் இந்த ஹீரோ எஸ்கேப் ஆகிறாரு. அல்டிமேட்லி மணி வின்ஸ் அப்படின்ற ஒரு எண்டிங் தான் இந்த படத்து மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு கான்ட்ராக்டிங் ஃபிலாசபி தான் எனக்கு தெரியுது. இன்னொரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா, படத்தில் ஓப்பனிங் சீன்லேயே இவரை வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. ஸோ அதனால் நடுவில் வர அந்த காட்சிகளில் இவர் எங்கேயுமே மாட்ட மாட்டார் அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு தெரியாமலே வந்துடுது. ஸோ எட்ஜ் ஆஃப் த சீட் மூமெண்ட் மாதிரி எனக்கு பெருசாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவுமே இல்லை. அதில் இன்னொரு ட்ராபேக் கொஞ்சம் ஜெனரிக்காக இருந்துச்சு. மீனாட்சி சௌதரியோட கேரக்டர் அஃப்கோர்ஸ் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய சீன்ஸில் பண்ணாங்க. அந்த குழந்தை காட்சியாக இருக்கட்டும், ஃபேமிலிக்கு நடுவில் இருக்கிற அந்த சண்டை காட்சியாக இருக்கட்டும். ஸோ இப்படி நிறைய சீன்ஸில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் அண்டர் ரைட் பண்ண மாதிரி தான் இருக்குது அவங்களோட ஆர்க் மட்டும். அதாவது இந்த ஹீரோயினோட ஒரு பெரிய கனவாக இருக்கிற ஒரு விஷயத்தையே ஹீரோ வந்து ஒரு பேக்கப் பிளானாக யூஸ் பண்ணி ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பார். ஆனால் அதை ஈஸியாக கடந்து போகிறாங்க அந்த ஹீரோயின். மென் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டு ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு பட்டமான ஒரு எக்ஸாம்பிளையும் இந்த காட்சிகள் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த படம் ஒரு த்ரூ அவுட் ஒரு ஃபன்னான படமாக இருந்தாலும் 92 ஸ்கேம் 1992 ஹர்ஷா மேதா ஸ்கேம் அந்த சீரீஸ் அளவுக்கு ஒரு கிளாஸியான ஒரு படைப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது குவெஸ்டனபிள் தான். ஏன் சொல்கிறேன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர், கான்வர்சேஷன் இதெல்லாமே கொஞ்சம் ஓவர் ட்ராமேட்டிக்காக சில காட்சிகள் இருக்குது. ஸோ இந்த சில விஷயங்கள் தான் இந்த படத்தை ஒரு கிளாஸி மாஸ்டர் பீஸாக மாற்ற விடாமல் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கிறது ஓகே, பட் இந்த மாதிரி ஃப்ளாஸ் நம்மளை படத்தை விட்டு ஈஸியாக வெளில கொண்டு வந்துடுது. கொஞ்சம் நிஜமாக ஓவர் ரைட் பண்ணுறாங்களோ இந்த படத்தை அப்படின்னு தோண வைக்குது. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் படத்தோட மார்க்ஸ் கொடுக்கலாம். படம் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ், அப்புறம் கான்ட்ராடிக்டிங் ஃபிலாசபி இப்படி போன்ற சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஜாய்ஃபுல் வாட்ச் தான், ஃபேமிலியோடய பார்க்கலாம், எந்த ஒரு அசம்பாதமும் இருக்காது படத்தில். ஸோ 8.25 அவுட் ஆஃப் 10 தாராளமாக கொடுக்கலாம்.